ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓ முருகா சேனல். சென்னையில் உள்ள ஏர்போர்ட்லேருந்து ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 227 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த ஜாபுக்கு எப்படிலாம் அப்ளை பண்றது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், இதோடைய குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி டீட்டெயில் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இல்லாத, அதுவும் சென்னை ஏர்போர்ட்ல ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இதுக்கான ஜாப் நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 26/5/2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாபுக்கான மொத்தம் 227 வேகன்சில சென்னையில உள்ள ஏர்போர்ட்ல மட்டுமே 176 வேகன்சி சொல்லியிருக்கு. இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இந்த மாசம் எண்டு வரைக்கும் இதுக்கு டைம் இருக்கு. வாங்க இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதுமா. ஏதாவது ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில நீங்க ஒரு டிகிரி முடிச்சு உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது 60% இருக்கணும். ஓபிசி, இடபிள்யூஎஸ் அண்ட் ஜெனரல் கேட்டகரி 60% இருந்தா இதுக்கு எலிஜிபிள். அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 55% இருந்தாலே போதுமானது. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் மோட்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்படி அப்ளை பண்ணும் பொழுது அந்த அப்ளிகேஷன்ல உங்களுடைய மார்க்ஸை நீங்க பெர்சன்டேஜ் வைஸ் தான் கொடுக்கற மாதிரி இருக்கும். அதாவது 60, 70, 80 இந்த மாதிரி பெர்சன்டேஜ்ல தான் கொடுக்கணும். சப்போஸ் உங்களுடைய மார்க் ஷீட்ல சிஜிபிஏ கிரேட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரேட் மார்க்ஸ பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எபிலிட்டி டு ரீட், ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இங்கிலீஷும் ஹிந்தியும் கம்பல்சரின்னு அவங்க சொல்லல, அந்த இடத்துல ஆர்ன்னு சொல்லி தான் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் இதுக்கு போதுமானது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சென்னை லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தான். சோ உங்களுக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரிந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள். நெக்ஸ்ட் உங்களோட ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 1/6/2025 should not be more than 27 years. அதாவது இந்த டேட்ல 27 வயதுக்கு மேல இருக்கக்கூடாது. 27 வயதுக்கு உட்பட்டவங்க எல்லாருமே இந்த ஜாபுக்கு இந்த ஜாபுக்கான சேலரி பேக்கேஜ் பார்க்கும்போது நீங்க ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 30,000 கொடுக்கறாங்க பர் மந்த். நெக்ஸ்ட் உங்களுக்கு இயர்லி வைஸ் இன்கிரிமெண்டும் இருக்கு இந்த ஜாப்ல. இந்த ஜாப்ல லீவுன்னு பாத்தீங்கன்னா பிரிவிலேஜ் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு 18 நாட்கள் கொடுக்கறாங்க. அதுல 12 நாட்களுக்கு உங்களுக்கு சேலரியோட கூடிய லீவா கொடுக்கறாங்க. இது மட்டும் இல்லாம பிரிவிலேஜ் லீவ் அப்படின்னு சொல்லிட்டோம், சிக் லீவ் அண்ட் ஆர்ஹெச் லீவ் நிறைய லீவ்ஸ் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு டூர் பேக்கேஜும் இதுல அலோவ் பண்றாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு 9th ஜூன் அன்னைக்கு அப்ளிகேஷன் அது ஓபன் ஆகுது. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 30, 2025. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டீடைல்ஸ், என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கிறது, மெட்ரிகுலேஷன் அண்ட் ஹையர் செகண்டரி சர்டிபிகேட், அதாவது உங்களுடைய ஸ்கூலோட சர்டிபிகேட், நீங்க டிகிரி முடிச்சதுக்கான ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிபிகேட், உங்களுடைய டிகிரிக்கான மார்க் ஷீட் அண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களோட ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அட்டாச் பண்ணணும் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர், இது எல்லாமே கம்பல்சரியா நீங்க அப்ளிகேஷன்ல இருக்கணும். ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இந்த டீடைல்ஸ்க்காக உங்களை நேர்ல வர சொல்லுவாங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கண் பார்வையை செக் பண்ணுவாங்க, அதாவது தூர பார்வையெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி செக். ரெண்டாவதா உங்களுடைய கேட்கும் திறனை செக் பண்றாங்க அண்ட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ்ல நீங்க எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுமானதா இருக்கு. ரெண்டாவது உங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டி, நீங்க நல்ல ஆரோக்கியத்தோட தான் இருக்கீங்களா, இந்த மாதிரிதான் இந்த ஜாப்க்கு உங்களுடைய இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். இதுல எல்லாமே நீங்க எலிஜிபிளா இருந்தா இந்த ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம். இந்த ஜாப்ல ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு சம் ஃபீஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். அதாவது ஜெனரல் அண்ட் ஓபிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 750 rupees பே பண்ற மாதிரி இருக்கும்.
SC, SD, EWS அண்ட் விமன் இவங்களுக்கெல்லாம் 100 rupees மட்டும் பே பண்ணாலே போதுமானது. இந்த ஜாப்புக்கான ஃபீஸ் பேவை உங்களோட ஆன்லைன் மோட்லயே நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இந்த ஜாப்புக்கு உங்களோட லோக்கல் லாங்குவேஜான தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுமானது. அண்ட் ஏதாவது ஒரு டிகிரி நீங்க 60% பாஸ் பண்ணிருக்கணும். நீங்க 27 வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கும் போது இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இது ஒரு சென்னை ஏர்போர்ட் ஜாப். இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லாம டைரக்ட் இன்டர்வியூ மூலயமா மட்டுமே எடுக்கிறாங்க. அதுவும் இன்டர்வியூல உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், அதாவது உங்களுடைய கேட்கும் திறன் அண்ட் எபிலிட்டி அண்ட் கண் பார்வை, உங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இது மாதிரி மட்டுமே பேஸ் பண்ணி உங்களை இன்டர்வியூல செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஒரு டிகிரி மட்டும்தான் படிச்சிருக்கணுமான்னு இல்லை, நீங்க டபுள் டிகிரி படிச்சிருந்தா கூட இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். இந்த இயர் தான் நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா கூட இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு டைம் லைன் 20 டேஸ் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. ஜூன் 9th ஆரம்பிச்சு ஜூன் 30th இதுக்கான அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இந்த ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு ஏர்போர்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால ஃப்ரீ டூர் கூட கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் லீவ்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. அதுவும் சேலரியோட கூடிய லீவ்ஸ் கொடுக்குறாங்க. இது போன்ற மேலும் பயனுள்ள தகவல் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.